வெல்கம் டு திங்க் வின் வின். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஷ்யூம் ரைட்டிங் டிப் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேத்துக்கு நான் சொல்கிற டிப் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத சிலருக்காக தான் இந்த டிப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. இதனால் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். வாங்க நம்ம இப்போது டிப் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ஹெட்டிங். ஒரு ரெஷ்யூமுக்கு ஹெட்டிங் தேவையா? இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ரெஷ்யூம் ரைட் பண்ணப்போ டாப்பில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ரெஷ்யூம்னு எழுதி அதை அண்டர்லைன் பண்ணி ரெஷ்யூம் எழுதுனீங்களா? அது கரெக்டாக அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹெச்ஆர் உங்ககிட்ட ரெஷ்யூம் கேட்குறப்போ அது ரெஷ்யூம் தானே அவருக்கும் தெரியும், கொடுக்குற உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு அந்த ரெஷ்யூமுங்கிற ஹெட்டிங்? நீங்கள் நிறைய இடத்துல ரெஷ்யூம் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்த்த யாராச்சும் ரெஷ்யூம்னு ஹெட்டிங் போட்டிருந்தாங்களா? கண்டிப்பாக இருந்திருக்காது. அப்படி போட்டிருந்தாலும் அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ் அப்படி அந்த மாதிரி ஃப்ளோவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்குங்கிறது தேவையே இல்லை. அதுவும் ரெஷ்யூம் அப்படின்னு ஹெட்டிங் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ஃபாண்ட் என்ன யூஸ் பண்ணலாம், என்ன சைஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நிறையா பேர் ரெஷ்யூம் ஸ்டைலாக இருக்கணும், கிளாஸி லுக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இட்டாலிக் ஃபாண்ட்டு, சம் அதர் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுறது கரெக்டாக? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ரொஃபஷ்னலான லுக் கொடுக்கணும் ரெஷ்யூமுக்கு. ஸோ நீட்டான லுக் கொடுக்குற மாதிரி ஃபாண்ட்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். அப்படி மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஃபாண்ட் எது அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன். உங்கள் ஃபாண்ட் சைஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா 12 to 14 இருக்கணும். மேக்ஸிமம் 14, அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இது மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலும் ஃபாண்ட் சைஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப்புக்கு மூவ் ஆகலாம். தேர்ட் டிப் என்ன அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் ரெஷ்யூமில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட் விஷயம். அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ் அது கொடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு நெட்டில் போய் சர்ச் பண்ணி அப்ஜெக்டிவ்னு சர்ச் பண்ணி அதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதை உங்களுக்கு உங்கள் ஜாப் ரோலை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறதையும் ரெண்டையும் மிக்ஸ்அப் ஆன மாதிரி அப்ஜெக்டிவ் இருக்கணும். நெக்ஸ்ட் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட். எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் என்ன? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 12th, அப்புறம் யூஜி, டிப்ளமோ அது மாதிரி எல்லாமா? கிடையாது. முக்கியமானது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் 10th 12th டிப்ளமோ அப்படி இல்லாட்டியும் யூஜி டிகிரி, பிஜினா பிஜி டிகிரி இதெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஜி, யூஜி, டிப்ளமோ, 12th 10th அப்படி தான் பண்ணணும். அப்புறம் 9th 8th அதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. இந்த 5 தான். இதில் டிப்ளமோவும் பிஜியும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போடலாம். அதர்வைஸ் 10th 12th யூஜி டிகிரி இதை போட்டிங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஸ்கில் என்னென்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கில் இருக்கும். இப்போது ஐடி செக்டார் எய்ம் பண்ணுறவங்கலாம் C++, அது மாதிரி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கில் செட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப். இது ரொம்ப மெயினான விஷயம். நிறைய ஹெச்ஆர்ஸ் இதிலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்படி ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா உங்களோட யூஜியில் நீங்கள் பண்ணின ப்ராஜெக்ட், அதர்வைஸ் நீங்கள் ஓனாக பண்ணின ப்ராஜெக்ட், அப்படி ஏதாவது நீங்கள் லான்ச் பண்ணது இருந்ததுன்னா அதோட லிங்க்கோடு நீங்கள் போடலாம். அதர்வைஸ் அந்த ப்ராஜெக்டோட டைட்டில்,
டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் என்ன லாங்குவேஜில் பண்ணீங்க அப்படிங்கிறத போடலாம். டொமைன் என்னங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் இது வந்துட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இஃப் அப்ளிகபிள், பண்ணலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸில் என்னென்ன போடலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ரேங்க் ஹோல்டர் அப்படின்னா அதை அச்சீவ்மெண்ட்ஸில் போடலாம். அதர்வைஸ் ஏதாவது நீங்கள் வெளியில் காம்படிஷன், இன்டர் காலேஜ் காம்படிஷன் போய் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதைய மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அச்சீவ்மெண்ட்ஸில் நீங்கள் போடலாம். 6th ஒன் என்ன அப்படின்னா ஹானர் அண்ட் அவார்ட்ஸ். நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கலாம், ஏதாவது ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதை எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸு, ஹானர்ஸ், அவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு 9th கிளாஸ்க்கு மேலே நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போடுறது பெட்டர். அதுக்கு முன்னாடி இருக்கிறத நீங்கள் போட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி விஷயம்லாம் எதுக்காக ரெஸ்யூமில் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டீமில் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கீங்க, டீமாக ஏதாவது ப்ளே பண்ணியிருக்கீங்களா, டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா, அதாவது டீம் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறாங்க. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் அப்படி ஏதாவது இதில் மெம்பராக இருக்கலாம். என்சிசி, என்எஸ்எஸ் அது மாதிரி இருக்க மெம்பர்ஷிப் எல்லாமே இதில் போடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்துட்டு உங்களோட நேமை வந்து மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கீழேயும் அகெயின் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஃபாதர் நேம், நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், மெராட்டியல் ஸ்டேட்டஸ், சிங்குலர், மேரிட் அதை போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட அட்ரஸ், பின்கோடோட அதை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலே கொடுக்கலைன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்துட்டு வெரி இம்பார்ட்டண்ட். இது என்ன அப்படின்னா டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதாவது நீங்கள் இதுக்கு வரைக்கும் மேலே எழுதுனது எல்லாமே என்னோட நாலேஜ் படி ட்ரூ அப்படிங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணி கீழே சிக்னேச்சர் காலம் கொடுத்துடணும். அதே மாதிரி டேட் அண்ட் பிளேஸ் லாஸ்ட்டாக கொடுக்கணும். சிக்னேச்சர் வந்துட்டு நீங்கள் சாஃப்ட் காப்பியாக சென்ட் பண்ணுறப்போ சிக்னேச்சர் தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு டேட் அண்ட் பிளேஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். ஹார்ட் காப்பியாக நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இப்போ சைன் பண்ணி அன்னத்த டேட் நீங்கள் போட்டுடணும். இவ்வளோ தான் ரெஸ்யூம் ரைட்டிங் டிப். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.